வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் இயற்கையை முழுமையாக அறிந்து இன்புற்று வாழ்வோம். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் பெரும் மதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எனது உரையை நிகழ்த்த இருக்கிறேன். எனது உன்னையே நீ அறிவாய் என்னும் தலைப்பிலான எனது உரையை தொடங்குவதற்கு முன் நாம் இப்பொழுது இயற்றிய பஞ்சேந்திரிய தவம் பற்றிய ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இன்று இந்த தவத்தை சிறப்பாக நடத்திய துணை பேராசிரியர் மதிப்புக்குரிய அம்மா பத்மா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த பஞ்சேந்திரிய தவம் நம்முடைய மனவளக்கலையில தான் இருக்குதுங்க. எனக்கு தெரிய வேற யாரும் இது மாதிரி ஒரு தவத்தை வடிவமைக்கல. இந்த கந்த சஷ்டி கவசம் பாடுறவங்க இந்த உறுப்புகளை கடவுள் காக்கட்டும் என்று ஒரு எண்ணத்தை சொல்வார்கள், அவ்வளவுதான். ஆனா அது ஒரு தவம் அல்ல. தவம் அப்படின்னா மறைபொருளை கவனிக்கும் ஒரு மனதின் செயல் இருக்கு பாருங்க, அதான் தவம். மனம் உரு பொருட்களை புலன்களுக்கு எட்டுகிற பொருட்களை புலன்கள் மூலம் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக உணர்கிறது அல்லவா? அதுக்கு பேர் உணர்வு நிலை. அது தவம் அல்ல. தவம்னா மறைபொருட்கள். அது என்னது? சீவகாந்தம், சீவன், அப்புறம் சிவம். சிவம்னா அறிவு. அதுதான் சீவனுக்குள்ள இருக்கு. சீவனாக இருக்கிறது உயிர். அந்த உயிரின் படர்க்கை நிலை தான் மனம். அந்த உயிரிலிருந்து வெளியில வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, விரிவு அலை. உயிர் என்பது சுழல் அலை. அது சுழலும் போது அதுல இருந்து ஒரு விரிவு அலை வருகிறது. அந்த விரிவு அலை தான் சீவன்ல இருந்து வரக்கூடிய காந்தம், சீவகாந்தம். இந்த மூன்றும் மறைபொருள். இது இயற்கையில புலன்களுக்கு மறைவாக இருக்கிற மூன்று மறைபொருட்கள். இதை உணர்வது தாங்க தவம். அப்ப இங்க இப்ப பஞ்சேந்திரிய தவத்துல நம்ம என்ன செஞ்சோம்னு பாருங்க. தோல், நாக்கு, மூக்கு, கண், காது, அப்புறம் ஆகினை, இந்த 6 இடத்திலேயும் நம்ம சீவகாந்தத்தை தான் உணர்ந்தோம். உணர்தல், கவனித்தல் சொல்றோம். துரிய தவத்துல தான் உயிரை உணர்றோம். அப்புறம் துரியாதீதம், சிவநிலை. இப்ப நம்ம அந்த தவம் செய்யல. துரியம் வரையில தவம் செஞ்சிருக்கிறோம். இதுக்கு பேரு பஞ்சேந்திரிய தவம். ஏனால் 5 உணர் கருவிகளில் மனம் செலுத்தி உயிரை கவனிச்சிருக்கிறோம். இதுதான் 5 இந்திரிய தவம், பஞ்ச இந்திரிய தவம். இது எதுக்கு செய்யறோம்? என்ன நடக்குது? மனம் எங்கே குவிகிறதோ அங்கே சீவகாந்தம் குவியும். எனர்ஜி ஃபாலோஸ் தாட். ஏன்னா சீவகாந்தம் தானே மனம். மனம் எங்கே குவிகிறதோ சிவகாந்தம் குவிஞ்சிரும்.
அப்போ சிவகாந்தம் இப்போ முதல்ல இந்த 5 உறுப்புகளை எடுத்துக்குவோம். உணர்கருவிகளில் குவியும் போது அங்கே நாம் நாள்தோறும் இந்த உணர்கருவிகளை பயன்படுத்துகிறோம் இல்லையா? பயன்படுத்துறதுல அங்கே அணு அடுக்கு சிதைந்து போயிருந்தால் அல்லது அந்த அந்த சிதைந்து போய் என்ன ஆயிருக்கும்னா போலாரிட்டி டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த செல்கள் எல்லாம் வடக்கு தெற்கு என்று அடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு இடைவெளி ஏற்பட்டாலோ அல்லது திரும்பி இருந்தாலோ அதனுடைய ஓட்டத்துல தடை வரும். அப்புறம் அது நோய் வந்துடும் இல்லைங்களா? அப்ப அந்த அணு அடுக்கு குலையும் வாழ்க்கையில. ஏன்னா நம்ம எந்த ஒரு உறுப்பை அதிகமா பயன்படுத்துறோமோ, இப்போ ஒரு சாதாரணமா ஒளியை பார்க்குறோம். ஆனால் இரவு ஒரு சாலையில போய் கொண்டு இருக்கிற போது எதிரிலே வருகிற ஒரு மோட்டார் வாகனம் எடுத்த முக விளக்கு மிகுந்த பிரகாசமாக இருக்கிறது. பார்க்குறோம். பார்த்த உடனே கண்ணே வலிக்க ஆரம்பிச்சு, கண்ணு கூசும். அப்ப அங்க ஒரு பொருந்தாத உணர்வு வருது இல்லையா? அதே போல் நம்ம உடம்புல தோல்ல எத்தனையோ மோதுதல்கள் ஏற்படும். சுவையை உணரும் போது அங்கே நாவில் எரிச்சல் எல்லாம் வருது இல்லையா? சூடு கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டா கூட ஒரே நாக்கு புத்துன்னு சொல்லும். அதே மாதிரி மூக்கில் எரிச்சல் வரும், காதுல கூட எரிச்சல் வரும். ஒரு ஓசையை கேட்குறோம், திடீர்னு ஒரு பட்டாசு வெடிக்கு, தப்புன்னு அப்படியே காதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் அங்கே என்ன நடந்திருக்குதுன்னா போலாரிட்டி டிஸ்டர்பன்ஸ், அணு அடுக்கு சீர்குலையுது. இப்போ அப்படி சீர்குலைஞ்சிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுங்க? அதான் மாதிரி சொல்லுவாங்க, எந்த ஒரு உணர்கருவியை அல்லது எந்த ஒரு உறுப்பை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த உறுப்பு தளர்ந்து போய் அது காலத்தால் நோய் வந்துடும், அதனுடைய ஆயுளையும் குறைஞ்சு போயிடும். அப்போ வாழ்நாள் முழுக்க இந்த கண்ணுக்கு பார்க்கும் திறன் வேணும், மூக்குக்கு வாசனையை உணரும் திறன் வேண்டும், நாவுக்கு சுவையை உணரும் திறன் வேண்டும், தோலுக்கு அழுத்தத்தை உணரும் திறன் வேண்டும். அப்படி செயல்படணும் அல்லவா? அதுக்கு தான். ஏன்னா இந்த 5 கருவிகளும் செயல்பட்டாதான் அதுதான் நீங்கள் தொழில் செய்கிறதுக்கும், தொழில் செய்யும் போதும், அதாவது பொருள் ஈட்டும் போதும், புலன் இன்பங்களை துய்க்கும் போதும் இந்த புலன்கள் மூலமாக தான் நம்ம உயிர் சக்தியை செலவு செய்கிறோம், இதை பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த உறுப்புகள்லாம் சீராக இயங்கணும் அல்லவா? அது அல்ல நல்லா இயங்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், உறுப்புகளுக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கணும். அதே போல இந்த உறுப்புகளை நம்ம பயன்படுத்தின விதம், அதாவது நம்ம உடம்புல கழிவுகள் தேங்கும் போது அந்த கழிவுகள் வாழ்க்கை முறை சரியில்லை, அதாவது போதிய உழைப்பு இல்லை, உடல் அசைவு, இந்த உறுப்புகள் எல்லாம் அசையணும் நல்லா. தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காதுகளுக்கெல்லாம் அசைவு இருக்கணும், அங்கே உள்ள தசைகளுக்கெல்லாம். இப்போ நம்ம கண் பயிற்சி செய்கிறோம்ல, அப்படி கண்ணில் அசைகிறது, தசைகள். அது சாதாரண நம்முடைய உழைப்பிலேயே வரும். ஆனால் அப்படி அந்த உழைப்பு சீராக இல்லை என்றால், அசைவுகள் இல்லை என்றால், அந்த உணர் கருவிகளில் உள்ள செல்கள் இருக்கு பாருங்க, அதுல கழிவுகள் தேங்கி கெட்டு போயிடும். அப்ப அது நோய் வரும், தளர்ச்சி வரும். இதைத்தான் அந்த அணு அடுக்கு சீர்குலைகிறது ஒண்ணு, அந்த அணுக்களுடைய ரசாயன தன்மை கெட்டு போயிடும். அதான நோய். அப்ப அதை என்ன பண்றது? இந்த அணு அடுக்கை சீர் செய்யணும்னா அங்க சிவகாந்தத்தை கொண்டு வந்து குவிச்சுட்டோன்னு வைங்க, அது ஒண்ணு கவ்வி பிடிக்குங்க.
இழுத்து பிடிக்கும். காந்த சக்தி குவியிற இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ராடு இருக்குது, அதில் ஊசியை தொங்க விடுறோம். அந்த காந்த சக்தி அழுத்தமாக இருக்கிற பகுதியில் ஒன்று கவ்வி பிடிக்கும். அது கீழே வர 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 அந்த அழுத்தம் குறையிற போது அந்த ஊசி ஒன்று கவ்வி பிடிக்காது, லூஸ் இருக்கும், இடையே அது ஏதோ ஆடிக்கிட்டு இருக்கும். இது மாதிரிங்க நம்ம தவம் செய்யும்போது அந்த அணு அடுக்கு இந்த போலாரிட்டி திரும்பி இருந்தது பாருங்க, வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு வடக்குங்கிற நிலை, அது அது டைரக்ஷன் திசை மாறி இருந்தால் மீண்டும் என்ன ஆயிடுங்க, சரியாயிடும். அதே போல அங்க கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கழிவுகளை அந்த ஜீவகாந்த சக்தி அங்க கொண்டு போய் குவிச்ச உடனே அது அந்த செல்களில் ஓடும், அழுத்தத்தை கூட்டி அந்த கழிவுகளை என்ன பண்ணிடும், வெளியேற்றிடும். அதனால தான் சொல்றோம் தவம் பண்ணுங்க, இந்த உணர் கருவிகளுடைய செயல்திறன் கூடும், அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். தவம் பண்ணிக்கிட்டே வர்றவங்களுக்கு நோய் வராது. அப்ப நோய் இருக்கிறவங்க கூட இதை செஞ்சீங்கன்னா நோய் குணமாகும். அதில் உள்ள குறைபாடுகள், அவருடைய சீர்மை பாதுகாக்கப்படும். நல்லா கவனம். அதே போல இன்னும் அடுத்த பலன் இருக்கு பாருங்க, நம்முடைய பழக்க பதிவு இருக்குல்ல, புலன் இன்ப மயக்கம், நம்ம தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம். அந்த இன்பத்து மேல ஆசை, இன்னும் வேணும் இன்னும் வேணும், அந்த பேராசை, அதான் மயக்கம், மாயை. அதுக்கு அது அங்க பதியுது. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயல் பதிவு அனைத்தும் உண்டு, பின்னே நீ செய்வினைக்கு புலன் ஐந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு. அந்த பழக்கப்பதிவின் வழிதான் மனம் இழுத்துக்கிட்டு போகுதுங்க. புரியுதுங்களா? அப்ப அதான் ஆசை, மயக்கம். மழை பெய்யுது, நிலத்துல பள்ளம் பண்ணிக்கிட்டு நீர் ஓடுது, அதுல ஒரு பள்ளம் ஏற்பட்டுடுச்சு, மறுநாள் மழை வரும்போது எளிதாக ஓடிவிடும் அல்லவா, இதான் பதிவு. இப்ப அந்த பதிவை மாத்தணும். அதுக்கு தான் அங்க பதிவு எந்த மனநிலையில ஏற்பட்டது, சிவகாந்த சுழல் வேகம் 14க்கு மேல உணர்வு நிலையில மனம் இயங்கும் போது அங்க ஏற்பட்ட பதிவு. இப்ப தவம் பண்ணும்போது சிவகாந்த சுழல் அந்த அலை 14க்கு கீழே குறையுது இல்ல, ஆல்பா 8 to 13 வந்துருச்சு. அப்ப இந்த பதிவுல என்ன ஆகுதுன்னா, அங்க ஏற்பட்ட பள்ளம் இருக்கு பாருங்க, அது நிறவப்படுது, அது மேடாயிடும். இந்த மாதிரி சொல்லுவாங்க, மழை பெய்யும் போது நிலத்துல பள்ளம் பண்ணிக்கிட்டு ஓடுது, அது அப்புறம் அதை அங்க போகாம இருக்கணும்னா அந்த பள்ளத்தை மூடணும். என்ன பண்றோம், மணல் போட்டு மூடிட்டோம்னா அப்புறம் அது வழியா ஓடாது, அது எளிதாக ஓட முடியாது. அது மாதிரி இந்த பதிவை பள்ளத்தை மேடு பண்றதுக்கு தான் இந்த மன அலையை குறைக்கிறோம். 14க்கு மேல உணர்வு நிலையில ஏற்பட்ட பதிவை இப்போ இது என்ன செய்யறோம், இதை நிறவுறோம், பள்ளத்தை மேடு பண்றோம். எப்படி, அமைதி நிலையில ஆல்பா, அது பேட்டா வேவ். பேட்டா வேவ் மன அலை நிலையில ஏற்பட்ட பதிவை ஆல்பா மனநிலையில தவம் பண்ணி அதை பண்றோம், அதை மேடு பண்ணி. இதுதான் மகரிஷி கொடுத்துருக்கிற மிகப்பெரிய, நான் இந்த தவத்தை பற்றி நான் பாடம் நடத்தும் போதெல்லாம் சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு என்னமோ இதை கொஞ்சம் சொல்லணும்னு எனக்கு தோணிடுச்சு, அதனால நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ தோல்ல, நாக்குல, மூக்குல, கண்ணுல, காதுல நோய் வருமா? ஆயுள் நீளும். நான் மகிழ்ச்சியை கூட நினைப்பேன், 95 வயசுலேயும் அவர் ஏதோ கண்ணுக்கு சில இடையில அவருடைய பயிற்சியில
கண்ணை பயன்படுத்தின விதத்தினால கண்ணாடி போட வேண்டிய நிலை வந்தது. மற்றபடி கண்ணுக்கெல்லாம் பார்வை திறன். அதே மாதிரி காது கொஞ்சம், அதுவும் கூட அந்த 95 வயசுல தான் கொஞ்சம், அது கூட ஒரு காது தான் மகரிஷி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கேட்காத மாதிரி தோணும். ஆனால் எல்லாம் கவனிச்சு தான் இருப்பாங்க. காது நல்லா இருந்தது, மூக்கு நல்லா இருந்தது, வாசனை நல்லா சுவைச்சு சாப்பிடுவாங்க. 95 வயசு ரசிப்பாங்க. அது மாதிரி தொடு உணர்வும் கண்டிப்பாக அந்த வயசு வரையில் அந்த உணர் கருவிகள் முழு திறனோட வேலை செஞ்சது அவருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அது மட்டுமல்ல, அதில் நோய் என்ன பண்ணாதுங்க, வராது. இது எவ்வளவு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய தவம் பாருங்க. இது நாள்தோறும் செய்யலாம், இன்னும் பெரிய விஷயம் இல்லை. அதே போல இந்த ஆக்கினை துரியம், அது வேற ஒன்றும் இல்லைங்க. ஆக்கினையில தவம் பண்ணோம்னா உடல் இயக்கத்துக்கான ஆற்றல் கூடும். அந்த சுரப்பிகள் மாஸ்டர் கிளாண்ட் ஃபார் ஆல் தி கிளாண்ட்ஸ் என்று உடல் இயக்க சக்தி, அந்த உடல் இயக்க திறன் மேம்பாடு, அதுக்கான சுரப்புகள் எல்லாம் அந்த பிட்யூட்டரி சுரப்பில சுரக்கும். அதே போல மன இயக்கத்துக்கான சுரப்புகள் இருக்கு பாருங்க, அதைத்தான் செரட்டோனின் மெலட்டோனின் எதை சொல்ற, அது துரிய தவத்தில். இது உடல் இயக்க ஆற்றல் மேம்பாட்டுக்கு, அது மன இயக்க ஆற்றல் மேம்பாட்டுக்கு, சிந்தனை ஆற்றல், மனதை கட்டுப்படுத்துறது, அதுக்கு அங்க சில சுரப்புகள் சுரக்குங்க. சுரந்ததான் அந்த மூளை செல்கள்ல பரவி அந்த மூளை செல்களுடைய தரம் உயர்த்தப்படுகிறது. நல்லா நினைவில் வச்சுக்கோங்க அன்பானவர்களே. அப்போ இந்த 5 புலன்களில் உணர் கருவிகளில் தவம் ஏன் செய்கிறோம், ஆக்னையில் ஏன் தவம் செய்கிறோம், துரியத்தில் ஏன் தவம் செய்கிறோம்? பொதுவாக இப்போ நம்ம சொன்ன துரிய தவம் பண்ணிட்டோம்னாலே மூளைக்கு என்ன பண்ணும், சிந்தனை திறன் ஓங்கும். அதனால தான் நம்ம இப்போ இங்கே அகத்தாய்வு பயிற்சிகள் நடத்துகிறோம். அகத்தாய்வுன்னா என்ன, வேதாத்திரிய வாழ்வியல் சிந்தனைகளை மகரிஷி அதை அவங்க பேசினாங்க, எழுதியும் வச்சாங்க நூல்களில், அதை நம்மளை படிக்க சொன்னாங்க, அதுக்கு விளக்கமும் கொடுத்து உரையாற்றினார்கள். நம்ம என்ன பண்ணோம், உரையை கேட்டும் நூல்களை படித்தும் சிந்தித்தும் அதை புரிந்து கொண்டோம், விளங்கி கொண்டோம், ஆய்வு செய்து சிந்தித்து விளங்கி கொண்டோம். இதுதான் அகத்தாய்வு பயிற்சி. அகத்தாய்வுனா என்ன, நம்முடைய அறிவு, அகம்னா உள்ளம், அங்க இருக்கக்கூடிய அறிவு, நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் வாழ்வியலை பற்றி, இந்த இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகள், இன்பம், துன்பம் என்பது என்ன, எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? அதைத்தான் மகரிஷி சொல்றாரு. நீங்க இந்த விளக்கமெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்களா? அதை அவர் பேசுறாரு. பேசினதை நூலாகவும் எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ அதையே தான் ஆசிரியர்கள் நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆசிரியர்கள் நூல் எழுதல வேண்டியதில்லை. மகரிஷிக்கு மேலேயே நம்ம நூல் எழுதிட போறோம் என்னமே. அதுக்கு வேணா நோட்ஸ் எழுதலாம், டெக்ஸ்ட் எழுத முடியாது. அதுபோல நம்ம ஆசிரியர்கள் அதை மக்களுக்கு சொல்றோம், உரையாற்றுகிறோம். அங்கே பயிற்சியாளர்கள் மாணவர்கள் என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போதே சிந்திக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, தொடர்ந்து சிந்திக்கிறாங்க. வீட்டுக்கு போய் திரும்பவும் புக் எடுத்து படித்து, ஆக உரையை கேட்பது படிப்பது அதான் கேட்டல், படித்தல், அப்புறம் சிந்தித்தல். அப்படி சிந்தித்து சிந்தித்து தெளிவு பெறுகிறார்கள் பாருங்க. அந்த தெளிந்த அறிவு தான் முழுமையான அறிவு, அதான் ஞானம். இதுதான் அகத்தாய்வு பயிற்சி. முதல்ல அகத்தாய்வுன்னா என்னன்னு
அகம்னா உள்ளம், உள்ளத்தின் தரத்தை ஆய்வு செய்வது. உள்ளம்னா கருமையத்தில் இருக்குது. அதாவது நம்முடைய அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது மனம் புத்தின்னு சொல்லுவோம், அது நடுமனம்னு சொல்லுவோம், அது வந்து அறிவுன்னு சொல்லுவோம். அப்புறம் ஆழ்மனம் இறைநிலை. அந்த அறிவில் நம்ம என்ன அறிஞ்சு வச்சுக்க முடியும்? அறிவின் தரம், அதான் பர்சனாலிட்டி. புரியுதுங்களா? மனதின் தரம். என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் வாழ்க்கையை பற்றி, வாழ்வியல். இத வந்து மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. அதை நம்ம கேட்டு சிந்தித்து தெளிவு பெறணும். இதுதான் அகத்தாய்வு. அப்போ சிந்திக்கணும் அல்லவா? சிந்திப்பதற்கு அவ்வப்பொழுது இந்த மூளைக்கு என்ன பண்ணணுங்க? அந்த சக்தியை கொண்டு குவிச்சு அதை இயங்க வைக்கணும். அதான் தவம். எதுக்கு தவம் பண்றோம் துரிய முறையில்? இப்போ கூட நம்ம சில சமயங்களில் கொஞ்ச நேரம் ஆக்னை மட்டும் தவம் பண்ணிட்டு அப்புறம் விளக்கங்கள் கொடுக்குறோம். அது என்னை பொறுத்த வரையில் அது போதாது. மகரிஷியும் அதான். மகரிஷி எப்பவுமே துரியம் வரையில் தவம் நடத்துவாங்க. ஆக்னையோட விட்டு பயன் இல்லை. அதனால நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் எப்பவும் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, மகரிஷி நூல்களை படிக்கிறீங்க. எப்படி படிக்கணும்? நேரடியாக உச்சிக்கே நினைவை கொண்டு வந்துடலாம். இல்லை தொடக்க காலம் அப்படி கொஞ்சம் கண்ணை மூடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது ஆக்னைக்கு மனசை கொண்டு வாங்க, உணர்வு தெரிஞ்சிடும். உடனே உச்சிக்கு வாங்க, தெரிஞ்சிடும். அப்புறம் கண்ணை திறங்க. இப்போ நம்ம தான் கண்ணை திறந்துக்கிட்டே தவம் பண்ண கற்றுருக்கோமல்ல, அப்படி படிக்கணும். அப்போ துரியத்தில் உயிர் இயக்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம படித்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா படிக்கும்போதே சிந்திச்சிருவோம். கரெக்ட், அப்படியே விளங்கிடும். கிராஸ்பிங், அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அதான் உள்வாங்கும் திறன், புரிதல் திறன் கூடும். இப்படி நம்ம அகத்தாய்வு பண்ணணும். இப்போ இங்கே நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் அகத்தாவும் அகத்தாயும் தான். இப்போ இந்த ஜூம் இணைப்பில் இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், மன்றங்களில் நடைபெறுகிற நேரடி வகுப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே அகத்தவமும் அகத்தாய்வும் தான். நீங்கள் உடல் பயிற்சி, காயகல்ப பயிற்சி நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த ஜூம் இணைப்பில் நடக்கிறது என்னதுங்க? அகத்தவ அகத்தாய்வு பயிற்சி. அதனால தான் இங்கே தவம் செய்கிறோம், அப்புறம் அகத்தாய்வு சிந்திக்கிறோம். சிந்திக்கிறதுக்கு விளக்கம் வேணும் அல்லவா? அது நூல்களை படித்து விளக்கம் பெறுவதற்கும் உரைகளை கேட்டு விளக்கம் பெறுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் கற்றலில் படித்தலில் கேட்டல் நன்று. அதனால தான் இப்போ இத்தனை பேர் கூடியிருக்கிறீங்க இந்த உரையை கேட்பதற்கு. இப்போ அகத்தாய்வு சிந்தனையில தான் எதை பற்றி பேச போறோம்? உன்னையே நீ அறிவாய். ஒன்றும் இல்லை, தன்னை அறிதல். உன்னையே நீ அறியணும். நீ யார்? நீ தன்னை அறிந்தால் உனக்கு கேடு இல்லை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. கேடுன்னா என்னங்க? துன்பம். அவன் நோயினாலோ அல்லது ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளாலோ துன்பப்படுகிறான் மனிதன். ரொம்ப சிம்பிளுங்க. இங்க துன்பம்னா என்னமோன்னு நினைக்காதீங்க. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய ஆசான் குருபிரான் மூலம் எவ்வளவு பெரிய உண்மைகளை எவ்வளவு எளிதாக நமக்கு விளக்கி இருக்கிறார் மகரிஷி. யார்கிட்டயாவது போய் கேளுங்க பார்க்கலாம், துன்பம்னா என்னன்னு கேளுங்க. சொல்ல தெரியாதுங்க.
இதுவும் நிறைய பேர் ஆன்மா ஞானிகள், அறிஞர்கள் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க, நிறைய சொற்பொழிவுகள்லாம் ஆற்றுகிறார்கள். நான் சிலருக்கெல்லாம் கேட்டு பார்த்தேன். சரியான பதில் அப்படி சுருக்கமா சொல்லணும். துன்பம்னா என்ன சொல்லு, சுருக்கமா புரிகிற மாதிரி சொல்லணும். இல்ல உடல் துன்பம்னா என்ன, மன துன்பம்னா என்ன, அப்படி அது பிரிஞ்சு சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க. உடலில் வலி நீடித்திருந்தால் அது துன்பம். அத உடல் துன்பம்னு சொல்றோம். அதுதாங்க நோய். மகிழ்ச்சி தானே சொல்றாரு. வலி நீடித்திருந்தால் நீடித்த வலியே நோய். அந்த வலியை நாம விரும்பல. இது பொருந்தாத உணர்வு. இது துன்பம் இல்லையா? அது பொருந்தாத உணர்வுக்கு பேரு துன்பம், வேற ஒண்ணும் இல்லை. விரும்பாதது. ஐ டோன்ட் லைக். ஏன்னா இந்த துன்பத்தை அனுபவிப்பதற்கு நான் இந்த உலகத்திற்கு வரவில்லை. நான் இன்பத்தை அனுபவிக்க வந்தவன். எப்படி தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு பொருள் உறவிலும் பால் உறவிலும் புலன் இன்பங்கள், அதாவது ஐயறிவு இன்பம் அல்லது சிறிது நேர இன்பமும், இன்னொன்னு சிந்தித்து அறிவில் எழுதுகிற கேள்விகளுக்கு இன்பம்னா என்ன, இந்த இன்பமும் வருது துன்பமும் வருது. இன்பமும் துன்பமும் உணர்றது மனம். இப்ப மனம்னா என்ன? எப்படி இன்பமும் துன்பமும் எதுல வருது? இந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை, இதை உணரும் போது. அப்படின்னா இந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனைன்னா என்ன? அதாவது பஞ்சபூதங்கள்னா என்ன? அதுதான் எல்லா உயிரினங்களா இருக்குது, பூமியா இருக்குது, சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்களா இருக்குது. இப்ப இது எல்லாம் என்ன? இந்த இயற்கை என்பது என்ன? மகிழ்ச்சி சொல்றாங்க, இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைகள், வாட் இட் இஸ், ஹவ் இட் இஸ், ஒய் இட் இஸ், என்ன, எவ்வாறு, ஏன் என்ற கேள்விகள் எழுவது மனித அறிவனுடைய இயல்பு. அதான் ஆறாவது அறிவு. அந்த கேள்விகள் ஒருத்தனுக்கு எழவில்லை என்றால் அவன் மனிதனே இல்லை. அவனுக்கு ஆறாவது அறிவே இல்லைன்னு அர்த்தம். சின்ன குழந்தை கேக்குத, சின்ன குழந்தை 5 வயசு கீழ்பட்ட குழந்தையே கேக்குது. அது என்ன, இது என்ன, ஏன், எதுக்கு? சூரியனை பார்த்து அது அது என்னது சூரியன், அது எங்க இருந்து வருது, ஏன் வருது, எங்க போகுது? குழந்தை கூட கேக்குது இல்லைங்க. நான் யார், நான் எங்க இருந்து வந்தேன், அம்மா நான் எப்படி என்ன பெத்தீங்க, இப்படிலாம் கேக்குதுங்க. அது என்ன, இது என்ன, இது மாடு, இது கோழி, இது நாய், அது ஏன் இப்படி இருக்கு, அதுக்கு ஏன் 4 கால், இதுக்கு ஏன் 2 கால், கோழிக்கு கேக்குதா இல்லையா? நான் கேட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு நிலநடுக்கம் வருதுங்கிறீங்க. எங்க அப்பாட்ட கேட்டேன், ஏன் நிலநடுக்குது, எப்படி மழை பெய்யுது, ஏன் சில நாள் மழை பெய்ய மாட்டேங்குது, எத்தனையோ கேள்வி. ஏன் மரணம் வருது, ஏன் செத்து போறாங்க, இதெல்லாம் கேட்கிறோம்ல. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும் போது ஒரு இன்பம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்களேன். இதான் ஆறாவது அறிவு இன்பம். இது அறிவு பசி. இது புலன் பசி அடங்கினால் அதுல ஒரு இன்பம், அறிவு பசி அடங்கினா அதுல ஒரு இன்பம். அதுக்கு பேரின்பம் வேங்க. ஏன்னா இந்த கேள்விக்கு விட கிடைக்க 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 சலிப்பே வராது. அந்த இன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க சலிப்பே வராது பாருங்க. அதனாலதான் இது ஆறாவது அறிவு இன்பம், அது பேரின்பம். அப்புறம் அந்த ஆறாவது அறிவுல உயர்ந்தவனுக்கு ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா, நான் யார்,
இந்த உலக இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறேனே, நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற போது அதுல தானே இன்பம், பேரின்பம். அப்போ அவனுக்கு ஒரு உண்மை விளங்கும். நான் நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி மெய்ப்பொருள், அதுதான் எல்லா உயிர்களாகவும் இருக்கிறது. அப்போ உயிர்களாக அந்த உயிர்னு சொன்னா அதுக்கு இன்ப துன்ப உணர்வு இருக்கும். அப்போ உயிர்கள் எல்லாம் இன்புற்று வாழவே விரும்புகிறது. எந்த உயிரினமும் துன்பத்தை விரும்பாது. இந்த உண்மை தெரிந்து விட்டால் இந்த தன்னை அறிந்தவன், இந்த 6வது அறிவை கொண்டு சிந்தித்து தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான். அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் அவன் செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வான். அதுதான் அன்பு. இதை நம்முடைய ஆசான் அவர்கள் எழுதி சொல்லியிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும். அதான் வள்ளல் பெருமான் சொன்னார், வாடிய பயிரை கொண்ட போதெல்லாம் வாடினேன். அதனாலதான் மகரிஷி, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதான அன்பு. அங்க ஊற்று எடுக்கும். யாருக்கும் துன்பம் தர மாட்டேன், அது அன்பு தானே. துன்பப்படும் உயிருக்கு அந்த துன்பத்தை போக்குவதற்கு உதவுகிறேன் இல்லையா? பொருளை கொடுத்தோ, அறிவை கொடுத்தோ, உடல் உழைப்பாலோ என்ன பண்றேன்? பிறருடைய துன்பம் போக்குகிறேன். உடலுக்கு வந்த துன்பத்தையோ மனதுக்கு வந்த துன்பத்தையோ நான் போக்குகிறேன் அல்லவா? ஒருத்தர் பொருள் இல்லாம கஷ்டப்படுறாரு, பொருளை கொடுக்கிறேன். உதவுகள் இல்லாம நான் போய் உதவுறேன். ஒருத்தர் நோயில துன்பப்படுகிறான், அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு அவனுக்கு உதவுகிறேன், மருத்துவம் செய்கிறேன், மருத்துவத்திற்கு உதவுகிறேன். எவ்வளவு பெரிய புண்ணியம்! இதுல யாருக்காவது சலிப்பு வருமா சொல்லுங்க? நான் இவ்வளவு பேருக்கு நான் உதவணுமா? எனக்கு சலிச்சு போச்சியா உதவி. சலிப்பு வருமா? நான் புலனின்பங்கள்ல சலிப்பு வரும். ஆனா அந்த இன்பத்துல மயங்கி இன்னும் இன்னும் என்று அனுபவித்தால் துன்பத்துல கொண்டு விட்டுரும். அதனாலதான் இதெல்லாம் சலிப்பிலா இன்பம். அதுக்கு பேர் தாங்க பேரின்பம். பாருங்க, அப்ப தன்னை அறிந்தவன் தான் பேரின்ப வாழ்வை வாழ்வான். அப்ப தன்னை அறிந்தவன் எப்படி வாழ்வான் பாருங்களேன், நல்லதையே செய்வான். அன்பு, அன்புன்னா என்ன சொல்றோம்? தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்தோ பிற்காலத்தோ, உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராமல் வாழும் ஒரு ஒழுக்கம், அதான அன்பு. துன்பம் போக்கும் கருணை, அன்புதான் கருணையா இருக்கு. அந்த அன்பும் கருணையும் வேறு வேறு அல்ல, ஈதல் இசைப்பட வாழ்தல். அப்ப மனிதன் தனக்கு தீங்கு செய்வானா? நான் இன்பத்தை அனுபவிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிட்டா தனக்கு தீங்கு செய்வானா? அது இந்த நோய் உடலுக்கு நோயை ஏற்படுத்துவானா? நோய் எதனால வருது தெரிஞ்சு போச்சு. இந்த 5 அளவு முறை மீறும் போது உடலுக்கு நோய் வருகிறது, ரசாயன குழப்பங்கள் ஏற்பட்டு. அதான மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், இதான் விபத்துக்கள். அந்த சுற்றுச்சூழல் இன்ஃபெக்ஷன் சொல்றீங்களே இப்ப நான் கொரோனா, அதாவது சுற்றுச்சூழல், சந்தர்ப்ப மோதல்,
இது கூட ஒரு விபத்து தான், ஆக்சிடென்ட் தான். இல்லைன்னா நோய் வருது இல்ல, அப்ப நம்ம எப்படி இருப்போம்? கவனமா இருப்போம். 3 வகை காப்பு பெறுவதில் கவனமா இருப்போம். இப்ப நான் முகக்கவசம் போட்டுக்கிறோம், சானிடைசர் யூஸ் பண்றோம், சோசியல் டிஸ்டன்ஸ் சமூக இடைவெளி கடைப்பிடிக்கிறோம், ரொம்ப கவனமா இருக்கிறோம்ல. பாருங்களேன், இப்ப தன்னை அறிந்தவன் அது அப்பதான் சொல்றான், இது உடம்பை முன்னம் இழுக்கண்டு இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. தன்னை அறிஞ்சிட்டான், நான் யாருன்னு. நான் யாரு? நான் இறைவன். இறைவனே தான் இந்த நானாக இருக்கிறான், இந்த உடலிலே வாசம் செய்கிறான். எதுக்கு வாசம் செய்கிறான்? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. இப்ப நான் எதுக்கு இந்த உடம்புல வாழ்றேன்? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. அப்ப நான் இந்த உடல் நலத்தை கெடுப்பேனா? சொல்லுங்களேன். இப்பதான் இந்த உடலுடைய மதிப்பு தெரிஞ்சுது. உடல் நலமா இருந்தாதான் நான் உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும். ஒருத்தர் உடல்நலம் இல்ல, அவர் தீராத நோயாளி, அவர் எப்படி உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும்? பொருளுறவு இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு தீராத நோயாளியா இருக்கிறாரு, அவரு போய் அவர் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அவர் கல்யாணம் பண்ணுவாரா? என்ன பண்ண போறாரு நோயை வச்சுக்கிட்டு? அனுபவிக்கவே முடியாது புலன் இன்பம். பிறருக்கு உதவ முடியுமா? அந்த இன்பமும் கிடைக்காது. உடல் நலம் இல்லாததுனால சர்வீஸ் பண்ண முடியாது. இப்ப நான் ஊரா போறேன், நாடா போறேன், எனக்கு உடல் நலம் சரியில்லைன்னா நான் பயணம் பண்ணி சர்வீஸ் பண்ண முடியுமா? எனக்கு அந்த இன்பம் கிடைக்குமா? சொல்லுங்க. பிறருக்கு உதவுவது, எல்லாரும் இந்த துன்பம் இல்லாமல் வாழும் முறையை கற்றுக் கொடுப்பது, தன்னை அறிய உதவுவது முடியாது. இல்லை, நான் படிக்க தான் முடியுமா? மாணவ பருவத்தில் உடல் நலம் இல்லைன்னா ஒழுக்க பழக்க அறிவையும் தொழில் அறிவையும் கற்றுக்கொள்ள முடியுமா? இதான கல்வி. முடியாது. இப்போ இந்த உடல் நலம் எவ்வளவு முக்கியமானது, இது எப்போ தெரியுது? தன்னை அறிஞ்சவனுக்கு. இந்த தன்னை அறிகிற அறிவு தான் 6வது அறிவு. அப்போ சிந்திக்கும் வயதை அடைஞ்ச உடனே, 14 வயசு அடைஞ்ச உடனே கேள்வி கேட்குது இல்லை ஒவ்வொருத்தரும். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிக்க முடியும். 14 வயசுக்கு அப்புறம் தான் கேள்வியும் அதிகமாக எழும். அப்பதான் புரிஞ்சிக்கவும் முடியும். அதனால தான் 14 வயசுக்கு மேல மகரிஷி தவப்பயிற்சியை கொடுத்து என்ன பண்றாங்க? சிந்தனை திறனை கூட்டி விளக்கம் கொடுக்குறாங்க. புரிஞ்சிருச்சு. இப்ப தன்னை அறிஞ்சிடலாம் எளிதாக. அது எப்படி பயிற்சி கொடுத்துருக்காருன்றத இப்ப பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, மறைபொருளை கவனிக்க சொல்றார். அப்புறம் சொல்றார், இந்த சுத்த வெளியை கவனிங்க, இதுதான் மெய்ப்பொருள், அது அதிர்ந்து கொண்டு இருக்கிறது, அது அறிவும் ஆற்றலுமாக இருக்கிறது. அதான் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். திணிவு பெற்று நொறுங்குவது அதனுடைய இயல்பு. அப்போ நொறுங்கி துகள்களாகி அந்த துகள்களை திரட்டி அவற்றிற்கு ஒரு கோள வடிவத்தை கொடுத்து தொடர்ந்து விட்டு விட்டு அழுத்தி அதை சுழலச் செய்கிறது அந்த அறிவு. அறிவுதான் ஆற்றலாக இருக்கிறது. அந்த அறிவுதான் அந்த இயக்கத்தை சீர் செய்கிறது, ஒழுங்காக இயக்குகிறது. அதனாலதான் அந்த தெய்வத்துக்கு பேரு அறிவு, இயக்க ஒழுங்கு. அப்புறம் அது காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, நிலமாகி, சூரியனாகி, அப்புறம் கோள்களாகி, அதுல பூமியாகி,
முறையாக கூடி ஓரறிவு தாவரம், 2 அறிவு புழு, 3 அறிவு பூச்சி, 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு கால்நடைகள், 6 அறிவு மனிதனாக வந்திருக்கிறது. இது புரியலையா? மகரிஷி அதுக்கு தான் விளக்குறாங்க. அப்பதான் சொல்றாங்க பாருங்க, சுத்த வெளிதான் அறிவு. அதுக்கப்புறம் துரிய தவத்துல நீங்க எதை உணர்ந்தீங்க? விண். அந்த விண்ணினுடைய கூட்டம் தான் பஞ்சபூதங்கள். ஆதினையில எதை உணர்ந்தீங்க? சீவகாந்தம், அதுதான் மனம். சரியா போச்சு. இந்த தவத்தை கொடுத்து இந்த இயற்கை தத்துவத்தை நமக்கு விளக்கிட்டாங்க. நான் யாருன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இப்படி தன்னை அறிந்த உடனே அப்ப இங்க வாழ்ற எல்லா ஜீவன்களும் யாரு? நான் தான். எல்லா உயிர்களும் நான் தான். அது உயிர்கள்னா அதுக்கு மனம் இருக்கும், அது இன்ப துன்ப உணர்வு இருக்கும். இதை மதித்து நான் எந்த உயிருக்காக துன்பம் செய்வேனா? எனக்கு செய்வேனா? பிறருக்கு செய்வேனா? அப்போ துன்பம் வருமா? மாறாக என்ன செய்வேன்? துன்பத்தை போக்கும் செயலை செய்வேன். நான் கூட இதுக்கு முன்னாடி அறியாம இந்த ஜென்மத்திலேயோ முன்னோர்களோ முன் ஜென்மத்திலே முன்னோர்களாகவோ நான் செய்த தீய செயலுக்கு கூட எனக்கு இப்ப துன்பம் வரும், நோய் வரும், பொருள் இழப்பு வரும், உறவு பிரச்சனைகள் வரும். ஆனா இப்ப நான் என்ன செய்யறேன்? இனி அது வராம நல்லதையே செய்யறேன். நல்லது எது? துன்பம் தராத செயல்கள் நல்லது, துன்பம் போக்கும் செயல்கள் நல்லது. இன்பத்துக்காக நான் எந்த செயலும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா என்னுடைய உணர்வு நிலையே இன்பம் தான். இன்பத்துக்காக நான் எதுவுமே செய்ய வேண்டிய, மன இயக்கம் வந்தாலே உணர்வு இன்பம் தான். அதனால இன்பத்தை நாடி மனிதன் எந்த செயலும் செய்ய வேண்டியதில்லை. அதனால்தான் மகான்கள் சொல்லியிருக்காங்க வேதங்கள்ல, உனக்கு இன்பம் வேண்டுமா நல்லது வேண்டுமா? எனக்கு நல்லதுதான் வேணும். நல்லது எதுவோ அதுதான் இன்பத்தை தருவது, இன்பத்தை நிலைக்க செய்வது, இன்பத்தை குலைக்காது. நல்ல செயல் என்பது இன்பத்தை காக்கும், இயற்கை இன்பங்களை காக்கும், இதுக்கு இனிமை காக்கும், துன்பத்தை போக்கும். இப்படி நல்லதையே செய்வான். இதான் மகிழ்ச்சி சொன்ன, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நீ நினைப்பாய் செயல்படுவாய். எதுக்கு? எதனால? அன்பு வந்துடுச்சு இல்லை, எல்லாமே ஒன்றுதான். அதான் அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், தீதும் நன்றும் பிறர் தரவா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அப்போ அங்க பேதம் இருக்குமா? சாதி சமய இன வேறுபாடு உணர்வு, தன்முனைப்பு, அதான ஆணவம். தன்முனைப்பு ஆணவம் இருக்குமா? அப்ப ஆணவம் இல்லாத இடத்தில் அங்க என்ன இருக்கும்? அன்பு தான் இருக்கும். அன்பு என்பது என்ன? தனக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிக்காம வாழுகின்ற ஒரு பண்பு, துன்பம் போக்கி வாழுகிற ஒரு பண்பு. அப்ப மனித வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் சொல்லுங்களேன்? மனித குல வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்வில் துன்பங்கள் குறைந்து வரும். முன்னோர்களோ அல்லது நாமோ தெரிஞ்சோ தெரியாமலோ தீய செயல்களை செய்தால் துன்பம் வரும். ஆனா இனி என்ன செய்வோம்? இனி நல்லதையே செய்வோம். ஆகையினால இனி துன்பம் வருமா? அப்ப துன்பம் முன் செயலுக்கு வரும். அதனாலதான் சொன்னாங்க மகரிஷி, துன்பங்கள் குறைந்து வரும், துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும். இதுதான் வாழ்க்கை. அன்பானவர்களே, ஒரு அற்புதமான தலைப்பில் உங்களுக்கு
உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இது சாக்ரட்டிஸ். எனக்கு என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கல்லூரி காலத்தில் இந்த சாக்ரட்டிஸுடைய நூல்கள் கொஞ்சம் ஒன்று ரெண்டு படித்தேன். உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய், யூ நோ தை செல்ஃப். அவ்வளோ பெரிய அறிஞன். அந்த கிரேக்க நாட்டுல இவரை மதிக்கலை பாருங்க. எப்பவுமே அறிஞர்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கும். இந்த கெட்டவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்லவன் வாழ்றது ரொம்ப கஷ்டம்ங்க. அவனை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால இவன் கிரேக்க நாட்டு இளைஞர்களை மடைமாற்றுகிறான், இளைஞர்களை கெடுக்கிறான் என்று சொல்லி அவர் மீது வழக்கெல்லாம் பதிவு செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவருக்கு தண்டனை கொடுத்தாங்களாம். மகரிஷி தான் சொல்லுவாங்க. இந்த கோமியம் அப்படின்னு ஒரு விஷம், அதை அருந்துனா கொஞ்சம் கொஞ்சமா காலில் இருந்து மரத்துக்கிட்டே வருமா. குடிக்க 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 கடைசியில் இருதயம் வரைது வந்து மறுத்து போறப்ப இருதயம் நின்றும். அப்போ அவருக்கு அவர் சொல்றாங்க, நீ இப்போவாவது ஒப்புக்கொள் உன்னுடைய குற்றத்தை, நான் செய்தது குற்றம்தான் என்று நீ மன்னிப்பு கேள், நீ விஷத்தை குடிக்க வேண்டாம், நீ தப்பிச்சுக்கலாம். இல்லை, நான் சொல்வது உண்மை, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லைன்னு சொன்ன மாதிரி உன்னையே நீ அறிவாய். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழணும்னா ஒவ்வொருவனும் தன்னை அறிய வேண்டும். அதான் தன்னையோ கடவுளையோ அறியும் கலையே மனவளக்கலை யோகா. பொதுவாக யோகாவே அதுதான், தன்னை அறியும் கலை தான். ஆனால் தற்காலத்துக்கு ஏற்ப எளிமைப்படுத்தப்பட்ட யோக கலையைத்தான் மகரிஷி சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. முற்காலத்தில் இருந்தது குண்டலினி யோகா, அது சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. அதுக்கு தமிழ்ல பேர் மனவளக்கலை. அதைத்தான் இப்போ மனவளக்கலை ஸ்கை யோகான்னு சொல்றோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் அந்த சாக்ரட்டிஸ் கடைசியில உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய் என்று சொல்லிக்கொண்டே அந்த கொடிய விஷத்தை அறிந்து உயிர் நீத்தார். சாக்ரட்டிஸ் செத்து போகவில்லை. வேதாத்திரி மகரிஷி போன்ற மகான்களாக சாக்ரட்டிஸ் வாழுகிறான், இன்றும் வாழுகிறான். எத்தனையோ பேருடைய அறிவில் சாக்ரட்டிஸ் வாழுகிறான் என்ற ஒரு உண்மையும் உங்களுக்கு சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, நீங்கள் எல்லோரும் தன்னை அறிய வேண்டும். நாம் எல்லோரும் 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 தன்னை அறியணும். அதான் இயற்கையை அறிதல் என்பதும் தன்னை அறிதல் என்பதும் ஒண்ணுதான். அதனால தான் என்னுடைய உரையில தொடங்கும் போது சொன்னேன். இப்போ சமீப காலமா இதை சொல்லிட்டு வரேன். நான் எல்லோரும் இயற்கையை முழுமையாக அறிந்து இன்புற்று வாழ்வோம் என்ற எனது வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.